பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தாக்கல் செய்யப்பட்ட அந்த தாக்கல்ல இந்த பட்ஜெட் தாக்கல் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். மதிப்பிற்குரிய திரு புன்னை வளவன் அவர்களோட. வணக்கம் புன்னை வளவன், எப்படி இருக்கீங்க? அதாவது எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி, அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கரெக்டான அணுகுமுறையில் தெளிவான பல பதில்களை நீங்கள் பல பேருக்கு சொல்லியிருக்கீங்க. நடந்த இந்த பட்ஜெட் கூட்டம் அப்படிங்கிறது சட்டசபையில் எப்படி இருந்தது? உண்மையிலேயே அது புரட்சிகரமான பட்ஜெட் கூட்டமா இல்லை அது பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெயர் மாற்றம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள். இல்லை, புரட்சிகரமான அவங்களே யாரும் சொல்லலை. அதாவது தாவேக்கால இருக்கிறவங்களே புரட்சின்னு சொல்லாத போது நம்ம அந்த அளவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கிறது வருவார்ல. அது மூணாவது தெருவில் யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணனை கூப்பிடுறதுங்கிற மாதிரி நம்ம அதை அந்த லெவலுக்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தி பெஸ்ட் அப்படின்னாலும் இல்லை, இருக்கிறதுலே படுமோசம் அப்படின்னாலும் இல்லை, ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டாக இனிமே தான் நாங்கள் கற்றுக்க வேண்டிய நிலையில இருக்கோம். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்திருந்தாலும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கிரவுண்ட்ல நின்று அவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க. இதுல எங்க லாக் ஆவாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களா வாண்டடா அடிச்சு விட்ட வாக்குறுதியில தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனையை எதிர்கட்சி கொண்டு வரல. சட்டமன்றத்தில் ஆக்சுவலா என்ன எதிர்பார்த்தாங்க, முந்தின நாள் கைது நடவடிக்கை என்னும் போது திமுக ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க, அரசியல் ரீதியில ஃபயர் ஆக போகுதுன்னா அவங்க நாங்க தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணணும், நீங்க கைது பண்ணிருக்கீங்களா, நாங்க முழுசா உள்ள உட்காடுறோன்னு கம்ப்ளீட்டா ஒரு ட்விஸ்ட் வச்சு மொத்த பட்ஜெட்டுக்கு உள்ள உட்காந்துட்டாங்க. பேச பேச நோட்ஸ் எல்லாம் வேற எடுத்தாங்களா. அவங்க எதிர்பார்க்குவோம் என்னையாது ஒருவேளை என்ன. நான் ஆரம்பத்திலே நான் ஒரு சந்தேகம் ஒன்று வச்சேன், பொலிட்டிக்கலா அது ஒரு சார்ஜ் வச்சேன், கடைசியில் இப்படிதான் நடந்திருக்கும்னு இப்போ எனக்கு தோணுது. உதயநிதி அவர்கள் கைதான போது வழக்கமா தாவேக்கா அவங்களுக்கு அந்த எலிவேஷன் அந்த பூஸ்ட்ங்கிறத ரெகுலரா கான்சியஸா கொடுப்பாங்க, அந்த இமேஜை கொண்டு வர்றது, நரேட்டிவ் செட் பண்றதுன்னு. அடுத்த நாள் பட்ஜெட் இருக்கு, உங்களோட முதல் பட்ஜெட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே போக்கஸ்டா பாக்குது. உலகம் முழுக்க தமிழ் படம் பார்க்கக்கூடிய தமிழர்கள் எங்க இருந்தாலும் அவங்க இன்னைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பாக்குற இடத்துல வேர்ல்டு வைட் ரிலீஸா தான் இருக்கும்போது முந்தின நாள் நீங்களே வேற ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிற வேலையை செய்வீங்களா? அப்படி ஆப்வியஸா செய்யற பர்சனாலிட்டி கிடையாது. அப்ப பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லாம பெருமளவுக்கு எதுவும் ஃபயர் இருக்க போறது இல்ல, வேற ஒரு விஷயத்தை நம்மளே டைவர்ட் ஆகி அதை பத்தி பேசட்டும், உள்ள வந்தா இன்னைக்கு இவங்க கொந்தளிப்பாங்களா இல்லையான்னு வந்தா பரவாயில்லன்னு இது செய்யப்பட்டதா கிரியேட்டிங் டிராமா அப்படிங்கிற. அதாவது என்னன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படம் சுமாரா தான் இருக்க போகுது, ரொம்ப நார்மலா இருக்க போகுது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. முதல் நாள் இந்த படத்தை தடை செய்து விட்டார்கள், இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாமா, நாளைக்கு ரிலீஸ் ஆகுமாமா, அதுவாமா இதுவாமா, அந்த ஹைப் ஏத்துற ஃபேக்டர் தான் இதுவானே எனக்கு ஒரு அது எனக்கு இருக்க பொலிட்டிக்கல் சந்தேகம். இல்ல நீங்க சந்தேகமா சொல்றதில்ல, நீங்க சொல்றதே எனக்கு தெரிஞ்சு அந்த பார்வை தான் எனக்கு நடந்து முடிஞ்ச பிறகு அப்ப நம்ம யோசிச்சது கரெக்ட் தானோ அப்படிங்கிற வகையில நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். நேற்றைக்கு நடந்த என்டையர் பட்ஜெட் பார்க்கும்போது அவங்க என்னன்னா, விஜய் அவர்கள் அவர் வாயால சொன்ன இருக்கு இல்லையா, அவங்க ஏறத்தாழ ஒரு 436 வாக்குறுதிகளுக்கு மேல கொடுத்துருக்குறாங்க. செய்ய முடியல அதெல்லாம் ஓர வைப்போமே, அவர் வாயால கொடுத்த ப்ராமிசஸ் இருக்கு இல்லையா, பேசுனது அவர் போட எண்ணத்துல அது ஆப்வியஸா கனெக்ட் ஆகி ரீச் ஆகி அதை எதிர்பார்த்து தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுல அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பெரிய பெரிய வாக்குறுதிகள் மாசம் அரசாங்கம் செலவு பண்ற மாதிரியான வாக்குறுதி அவர் இந்த பட்ஜெட்ல காம்ப்ரமைஸ் கமிட் பண்ணிக்கவே இல்லைங்கிறதான் கவனிக்கணும். அந்த அண்ணன் சீருங்கிறது அதுக்கும் என்னென்ன தகுதிகள்ங்கிறத நாங்க பின்னாடி சொல்லுவோம். அவர் எல்லாருக்கும் அண்ணன் தான். தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் கல்யாணம் நடக்குதுன்னா எல்லாருக்கும் நீங்க இப்ப இந்த ஒரு சவரன் கொடுக்கணும் இல்ல. இந்த பாஷா படத்தோட டயலாக் உனக்கண்ணா எனக்கு அந்த ஊருக்கே அண்ணன் அதுல தகுதியுடைய அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நகர்றீங்க. ஆனா மாதம் 2500 நீங்க 18 வயதை கடந்தவர்கள்ல தொடங்கி 60 வயது வரைக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது மாசம் நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு அதுல என்னன்னா ஏறத்தாழ 1.25 கோடி தான் இருக்கு. டபுள் ஆகணும். அமௌண்ட் 150% ஏறுது. ஏன்னா 1000 2500, அது உங்களுக்கு 150% இன்க்ரீஸ். பயனாளிகள் எண்ணிக்கையும் மோர் தென் டபுள் ஆகுது. அப்ப அது எக்கச்சக்கமா மாசம் நீங்க 2500 எடுத்து வைக்கணும். இதை பத்தி நீங்க வாயவே திறக்கல. எல்லா பேருந்துகளிலும் அது ஏசி பஸ்ஸா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் எது ஓடினாலும் மகளிருக்கு இலவசம் ஆட்சிக்கு அடுத்த நிமிஷம் நீங்க இதை கமிட் பண்ணிக்கவே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் சில வாக்குறுதிகள் அவர் ப்ராமினென்ட்டாவே எடுத்து வச்சது அப்படிங்கறதெல்லாம் கமிட் பண்ணிக்காம இதுலயும் என்ன தகுதிங்கிறது நாங்க பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு ஒரு 800 கோடியோட நிப்பாட்டு இருக்கிறாரு. அது என்ன தகுதிங்கிறது வந்த பிறகுதான் எல்லாருக்கும் நீங்க அண்ணனா இருக்கீங்களா இல்ல அதுலயே ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கு, குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் நீங்க அண்ணனா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. இந்த விஜய் அண்ணா எல்லாருக்கும் தானே, எல்லாரும் தானே
நீங்க சொல்லும்போது எல்லாருக்கும் தானே சொன்னீங்கிறது ஓ, இருக்கு. நம்ம விஜய் அண்ணா ஆட்சின்னு சொல்லுங்க, விஜய் ஆட்சின்னு சொல்லுங்க. நம்ம விஜயண்ணா, நம்ம விஜயண்ணா, உங்க விஜயா, உங்க விஜயா, உங்க பையனா அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது அப்படி வருமாங்கிற கேள்வி வரும். ஸோ இதெல்லாம் வந்து சிக்கிக்காம இருக்கிறதுக்கு உடனே பண்ண அதிகாரிகள் தரப்பிலும் இருந்து இவ்வளவு நிதியில இமீடியட்டா பண்ண முடியாது சார் கஷ்டம். சொல்லியிருப்பாங்க. அவரும் நம்ம உடனடியா வந்து செய்ய வரப்போறோமா வந்தாதானே செய்யணுங்கிற எண்ணத்துல இருந்தாராங்கிறதும் தெரியல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்டட் தானே. ஸோ அப்படி ஒரு விஷயங்களுக்குள்ள அவங்க உள்ள போய்க்கல, அதை செய்யவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி பார்த்தோம்னா எனக்கு என்னமோ இந்த ஒரு மாதமாக இந்த டிபார்ட்மெண்டோட ஆலோசனை, அதோட ஆலோசனை, இதெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்னு இருக்கும் இல்ல, கண்ட்ரோல் அதாவது எடுத்துட்டு வெற்றி தான் தாவேகாவின் புதிய விடியல். நீங்க அதை ஒன்லைனா சொல்லணும்னா வெற்றி, ஓகே, வெற்றி என்பது தாவேகாவின் புதிய விடியல். ஆமா, உள்ள போய் நீங்க அடாப்ல கண்ட்ரோல் எஃப் அடிச்சு தேடினீங்கன்னா வெற்றி விடியல்னு அடிச்சீங்கன்னா எல்லாம் வந்துடும். கண்ட்ரோல் ஆல், கண்ட்ரோல் எக்ஸ், அந்த இடத்துல பூரா நீங்க உள்ள போய் வெற்றிங்கிறத போட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி உள்ள போட்டு ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ்ல இதுதான் உட்காந்து நீங்க ஒட்டிட்டு இருந்தீங்களாங்கிற நிலைமையில தான் அது வந்து நிற்கிறது. இதுல என்னன்னா ரொம்ப நீங்க மெக்னானிமஸா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த பர்சனல் ஈகோக்குள்ளதான் போய் பார்வையே சிக்கியிருக்கு. அந்த திட்டத்தை ரத்து பண்ற அளவுக்கு முடியல. உங்க பண்ணம்னா கோபம் வரும், பயனாளிகள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க என்கிற எண்ணம் இருக்கு. அதை தான் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க. ஆனா அந்த இடத்துல வெற்றிங்கிறது நம்ம என்னமோ அது பொது பெயர்லாம் இல்ல, அவருடைய பெயராகிய அது சான்ஸ்கிரிட் நேம் விஜய்ங்கிறது தமிழ் படுத்தினா வெற்றிங்கிறதுனால ஆக்சுவலா அவரு பேரை தான் சுட்டுறாரு. நீங்க யோசிங்கன்னா அம்மா என்பதும் கலைஞர் என்பதும் ஆக்சுவலா பொது பெயர். கலைஞருங்கிறது வெறும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரண்ட்ல இருந்த பொது பெயர் தானே தவிர கருணாநிதி என்பதோ ஜெயலலிதா என்பதோ தான் அவங்க பேரு. ஆமா. ஆனா இந்த இடத்துல வெற்றிங்கிறது உள்ளபடியே இவர் பேராதான் அதுல இருக்கு. விஜய்ங்கிறது சான்ஸ்கிரிட், வெற்றிங்கிறது தமிழ். அதை தமிழில் சொன்னாங்க. தமிழ் படுத்துறதுங்கிற வெற்றிங்கிறதுல இருந்துதான் இந்த வெற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுதான் ஆக்சுவலா அவர் நேமே வைக்கிறது. சொல்ல போனா பொது பேர். இது ஒரு புது ஆங்கிளா இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. வித்தியாசமா அதை சொல்லிட்டீங்க. அந்த சீனா தான் எனக்கு பேர் வைப்பார்ல, இப்பவும் என் பேரை தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை எடுத்துக்கணும். சிலுக்குவார்பட்டி தமிழரசன் இப்பவும் சைலண்ட் பார்ட்னர் தான். சீனா சீனிச்சாமி தானா தமிழரசன் அப்படின்னு அதனோட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம அது காமிக்கலா சொல்றோம். ஏன்னா நீங்க புதுசா இன்னும் அதாவது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல வைக்கிறத தாண்டி நீங்க புதுசா லான்ச் பண்ணி உங்க நேம் நிக்கிறதா இது பண்ணிக்கோங்கிறது தான். பட் அஃப்கோர்ஸ் அவங்க இன்னும் நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த பெயர் மாற்றம் போது எல்லாருமே என்ன போட்டிருந்தாங்கன்னா நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறத பெயர் மாற்ற அறிக்கைன்னு போட்டிருந்தாங்க. அதுல இந்த உலகம் உங்கள் கையில் அப்படின்னா வெற்றி மடிக்கணினி திட்டம் மாத்திட்டாங்க. கலைஞரின் கனவு இல்லம் வெற்றி வீடு திட்டம், அவ்வளவுதான். முதல்வர் படைப்பகம் டிஜிட்டல் நூலகம், அந்த இடத்துல வெற்றி வரல. அன்புச்சோலை திட்டம், மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். ஆக்சுவலா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில மணமகள் மன்றம்னே அவங்க கொடுத்திருந்தாங்க. பட் அது அர்த்தம் ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால அவங்க டோன் இது பண்ணிக்க வேண்டாம், அது பொழுதுபோக்கு மையம் ஆயிடுச்சு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம், யாரு வந்தாலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அதை பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம், அது மண்ணின் மகள் திட்டம். அப்புறம் விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அத நவீன மிதிவண்டி திட்டம். அன்னைக்கு கொடுத்தது வந்து பழைய டைப்பான ஹெர்குலஸ் சைக்கிள், இப்ப கொடுக்கறது MTV ராக்ஸ். இதுல ஒண்ணு ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம். அது ஒரு புது திட்டத்தை பத்தி தான் கேட்கலாம்னு நினைச்சேன். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். எங்க ஜெயலலிதா அம்மா எப்ப கொடுத்தது புது திட்டங்கிறீங்க? வெற்றி மகளிர் இல்லங்க, ஆடு பழைய திட்டம் தாங்க, ஆடு வளர்க்கறது. ஆனா வெற்றி மகளிர் அப்படிங்கிற வகையில புதுசு. அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊராட்சிகளை நீங்க பிரிச்சு அந்த ஊராட்சிகளுக்கு போனா கிராமத்துக்கு ஒரு ஆள் அல்லது 2 பேருக்கு நீங்க கொடுக்கலாங்கிற அளவுக்கு தான் அதுல ஏதோ தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, இத்தனை 1000 பேர் மக்களுக்கு தான் அது அந்த இது கரெக்டா வந்து கொடுக்க முடியும். ஆமா, இப்ப இதெல்லாம் இப்போ நம்ம கவனிச்சது. இதுல ஆக்சுவலா அவர் காமராஜர் பேர் நீங்க எதுக்கு வேணாலும் சூட்டிக்கலாம். அப்படி காமராஜர் பேரை தான் நீங்க கொண்டு போய் ஹிஸ்டாரிக்கலா உள்ள வைக்கணும்னா மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் பேர். கரெக்டா சொன்னீங்க. மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் பேர்ல இருக்கு. நீங்க ஹிஸ்டரிக்குள்ள போனா அங்கதான் போனோம். தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கு முன்னாடி அதை இனிஷியேட் பண்ணது அப்படின்னா இங்க சென்னைக்குள்ள அப்படிங்கிற இடத்துக்கு போனா நீதி கட்சி பீரியடுக்கு காமராஜர் கொண்டு வரும்போது திட்டத்துக்கு என்ன பேர் வச்சாரு? இல்ல அந்த இடத்துல வந்து இவர் சத்துணவு ஆக்கினார், அவர் மதிய உணவு என்கிறதாக தான் வச்சாரு. காமராஜர் மதிய உணவுன்னு வச்சிருந்தாரு.
மதிய உணவு திட்டம்ங்கிறதாகவே தான் இருந்தது. இவர் வந்து சத்துணவா எம்ஜிஆர் அதை விரிவுபடுத்தினாரு. ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது டிஷ் ஏதாவது போட்டாரா? அதுல அது பேர் என்ன, அதுக்கு பின்னாடி அமைச்சு சத்துணவா உள்ள கொண்டு வரணுங்கிற அந்த ரெகுலேட் பண்ணது எம்ஜிஆர். அதுக்கப்புறம் வந்து அதுல முட்டை போட்டது கலைஞர். ஜெயலலிதாமா கூடுதலா பழம், காய்கறி, பயிர் வகைகள் அதை சேர்க்கணுங்கிற வகையில் அவங்க அதை எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. நீ ஒரு நாள் வாரத்துல 2 நாள் முட்டை, ஏன்னா 5 நாள் முட்டை கொடுக்குறேன்னு அந்த மாணவர்களுக்கு நல்ல நடந்தா அவ்வளவுதாங்கிற இடத்துல பசியோடு இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஆக்சுவலா காமராஜர் நீங்க வைக்கணும்னா மதிய உணவுக்குள்ள போய் இங்க முதலமைச்சர் பேர்ல தான் இருந்தது. ஆக்சுவலா காலை உணவு தமிழ்நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நீங்க என்ன பேரை வச்சாலும் அது ஸ்டாலின் தான் இருக்க போகுது. அப்கோர்ஸ் அதை நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படிங்கிறது தனி. மேபி அவர் இன்னும் மெச்சூர் ஆனா அந்த பர்சனலிட்டி எல்லாம் உடைச்சிட்டு அவரு புதுமைக்கு வராரா, முதலமைச்சருங்கிற பேரையே மூவ் பண்றாருன்னா அதை நம்ம எப்படி பாக்குறது? அது இன்னைக்கு நீங்க தானேங்க திட்டத்தை வச்சு நீங்க அரசு ஒரு இன்விடேஷன் அடிச்சாலும் உங்க போட்டோவை போட்டுட்டு தான் முதலமைச்சர் கீழே வரப்போகுது, அவ்வளவுதான். அது நீங்க தான். அப்ப முதலமைச்சர்ன்றது நம்ம தான்ங்கிறதுல இவருக்கு எதுவும் சிக்கல் இருக்கா, குழப்பம் இருக்கா? இதெல்லாம் வந்து தனி விஷயமா இருக்கு. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்லயுமே கூட அப்படி இருக்கு. நீங்க வேற அதோட முடிஞ்சு பேர்ல அதுல பாத்தீங்கன்னா அதுல மாடி தோட்டம் திட்டம்னு வீட்டுக்கு மேல இது தோட்டம் போடுறது அப்படிங்கிறது இருந்தது. வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் அப்படின்னு அதுக்கு பேரை மாற்றி இருக்கிறாங்க. அதுல அப்படி இல்லாமலே இருந்த பனை மேம்பாட்டு இயக்கம்னு அவங்க வச்சிருந்ததை பனை பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு இதுலயும் எக்கச்சக்கமானதுல பெயர் மாற்றம்ங்கிறதும் இருக்கு. பல வெற்றியும் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச இடத்துல பூரா வெற்றியை இன்சர்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செஞ்சிருக்காங்க. இப்ப இதுல சில சிக்கல்லாம் ஓடுச்சு. என்னன்னா அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் பிரிச்சோம்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வச்சு நீங்க எப்படி செய்வீங்கிற அளவுக்கெல்லாம் ஓடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பத்திரிகையாளர் நிரஞ்சன் அவர்கள் ஒரு விஷயத்த அவர் கேள்வியா எழுப்புறாரு. 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட் அமைக்க 1000 விவசாயிகள் சூரிய சோலார் பம்பு செட்டு 23 கோடி அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு அந்த 23 கோடியை பிரிக்கிற 1000 பேருங்கிறதுனால 2,30,000. நீங்க ஆவரேஜா நீங்க பம்பினுடைய கெப்பாசிட்டி, சோலார் பேனல், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் சேர்த்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 4 லட்சம் வரும். ஸோ இது மானியம் தான். மீதி 1.25 லட்சத்தை அவங்க ரெடி பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர விவசாயிகள் 2 ஹெக்டருக்கு குறைவா வச்சிருக்கிறவங்க 75 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 75 லட்சம் பேர்ல நீங்க எப்படி 1000 பேர் எடுக்க போறீங்க? இதை நீங்க மாவட்ட வாரியா எடுக்க போறீங்களா? அதுல என்ன டிவிஷன் வரப்போது, எப்படி பிக் பண்ணுவீங்கிறதே முதல்ல சிக்கலா இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள் இதுல 1/4 பங்கு அந்த 75 லட்சத்தில் நீங்க ஏழைகள்னு ஒரு ஸ்கேல் வச்சாலும் அதை கழிச்சாலும் மீதி உங்களுக்கு குறைஞ்சது 50 லட்சம் பேர் இருப்பாங்களே. 50 லட்சம் பேர்ல நீங்க 1000 பேரை எடுக்கிறீங்கன்னா அதுல ஃபேவரட்டிசம் வராதா? அதை எப்படி நீங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்கிறதெல்லாம் சிக்கலா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை. அதை வந்து வேளாண் துறை அமைச்சர் வந்து அதுக்கான இது என்ன கிரைட்டீரியா என்னங்கிறத சொல்லுவார். அமைச்சர் சொல்றாரோ இல்லையோ, பின்னாடி அரசாணை அதிகாரிகள் அதை ரெடி பண்ணி பிக்ஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ப்ராப்பரா அதை ஏத்துக்குச்சு அப்படின்னா அரசாணையா வந்தாதான் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது தெரியும். ஆனா என்ன சிக்கல்னா பல இடங்கள் அவர் ஆக்சுவலா அந்த பனை சார்ந்தவங்க வாக்குறுதியில் ஒரு விஷயம் சுவாரஸ்யமா இருந்தது. என்னன்னா இப்ப நீங்க உப்பு காய்ச்சுறாங்க, உப்பளம் வச்சிருக்காங்கன்னா மழை காலத்துல அவங்களுக்கு இருக்காது. சோ அவங்களுக்கு நாங்க வந்து அந்த மாதங்களில் அந்த சீசன்ல மட்டும் அவங்களுக்கான குறைந்தபட்ச மினிமம் பணம் அப்படிங்கிறது உதவித்தொகையா கொடுப்போம். பனை அப்படின்னா 100 வருஷம் முழுக்க கிடைக்காது. சோ அது சீசன் இல்லாத காலகட்டத்துல நாங்க அவங்களுக்கு ஊதியம் கொடுப்போம். இப்படி எல்லாம் பல விஷயங்களை பார்த்து தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. அவங்க சொல்லி செஞ்சதா சொன்னதுலயே ஒண்ணு பாதியில 2 வாட்டி தப்பா செஞ்சு நம்ம அதை திருத்திக்காம இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒண்ணு சொல்லி 5 ஏக்கருக்கு குறைவா இருந்தா ஃபுல்லா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கீங்கன்னா நீங்க வங்கியில வாங்கின கடன் பெரும்பாலும் அது கூட்டுறவு வங்கிகளா தான் இருக்கும், அங்க வந்து 50% தள்ளுபடினாங்க. இப்ப இங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல என்ன சொன்னாங்க, அதை வேற விதமா சிறு குறுன்னு பிரிச்சு நீங்க 50,000க்கு மேலாம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் தள்ளுபடிங்கிற லெவலுக்குலாம் அது போச்சு. 1 லட்சத்துக்கு மேல இருந்தா அந்த 75,000 ஸ்லாப்னு நினைக்கிறேன். அதை தாண்டுச்சுன்னா அதுதான் ஒரு விவசாயி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஏப்பா நான் வாங்கின 1 லட்சத்தை திரும்ப அடைக்கிறேன், எனக்கு அந்த 5,000 ரூபாய் நானே கொடுத்துக்க மாட்டேனாப்பா அப்படின்லாம் கேட்டு சிக்கலாகி ஒண்ணு யூட்டர்ன் போட்டாங்க. யூட்டர்ன் போட்டு அதுல திரும்ப ஸ்லாபை மாத்தினாங்க. அப்போ அவங்க சொன்னதை செய்யல. விவசாயிகள் அவங்க ஊர்ல போராடி அங்கிட்ட இருந்து மாவட்ட தலைநகரத்துக்கு வந்து மண்டலத்துல போராடி வந்து இங்க எக்மோர்லயும் போராடிட்டாங்க, போய் தலைமைச் செயலகம் வாசல்லையும் உட்கார்ந்து போராடியாச்சு. அவரு தாவேகா தலைவராக இருந்த போது ரிப்பன் மாளிகையில் போராடியவர்களை வீட்டுக்கு அழைத்து பார்த்தார்.
தலைமைச் செயலகம் வாசல்ல இருக்கிறவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு பாக்குறது இல்ல, அதுக்கான இடமே நடக்கலைங்கிறது. அது இப்ப காலங்கள் மாறிவிட்டது. அது அப்ப இல்ல எதுவா இருந்தாலும் வர வச்சு பாக்குறதுதான். அந்த பேட்டர் அப்பயும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான் நம்ம அடி போட்டுக்கிட்டு இருக்கணும். மேபி அவருக்கான ப்ரையாரிட்டியில் அது இல்லை என்பதாக. அப்ப நீங்க சொல்லி செஞ்சதாக போயிருக்க வேண்டிய ஒரு விஷயமே கூட சொன்னதை 2 முறை முறை அடிச்சு யூட்டன் அடிச்சு ஒண்ணு செஞ்சு அதுவும் சொன்னது கிடையாது என்பதற்கு இப்ப வரைக்கும் நீங்க அதுக்கான ஸ்கோப்போ ஸ்பேஸோ இல்லை. இதுல இன்னைக்கு சட்டமன்றம் நடத்ததெல்லாம் படு சுவாரஸ்யமானது. ஏன்னா அமைச்சர் அவர் பாட்டுக்கு பேசுறாரு, எல்லாம் பாக்குறாங்க, முடிக்கிறாங்க. ஏன்னா பட்ஜெட் டாக்குமெண்ட் எல்லாருக்கும் ப்ரியரா நீங்க அது பல ஸ்டேஜில் அப்ரூவல் ஆகி முடிச்சு இருக்கிற 234 பேருக்கும் ஒரு காப்பி கொடுக்கப்படும். நீங்க பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சரி, கவர்னர் அட்ரஸும் என்ன ஹவுஸ்க்கு இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கோ அதை தான் படிக்கணும். அதுல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அவை குறிப்புல ஏத்துவாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க விட்டு படிச்சாலும் அதுல என்ன இருந்ததோ அது ஏறும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா அது ஏறாது. கவர்னராகவே இருந்தாலும் அவரா எக்ஸ்ட்ரா செகண்ட் சேர்த்தா அது எதுவும் ஏறாதுன்னு அவை அவரது பேசியதை மொத்தமா ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்கூட்டியே அவையில் அப்ரூவல் ப்ராசஸிங்ல அது வரலன்றதுனால கவர்னரே எக்ஸ்ட்ரா பேசினாலும் யார் அந்த அப்ரூவல் தரணும்? அதுக்கு கவர்மெண்ட்ல பல்வேறு ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல நீங்க கவர்னர் அட்ரஸே அரசு தயார் பண்ணி கவர்னர்கிட்ட போய் அவரு அதை ஏத்துக்கிட்டு சைன் பண்ணணும். சைன் பண்ண பிறகு தான் பட்ஜெட் உள்ளே வரும். நீங்க முதல்ல பட்ஜெட்டுக்கு இல்ல அவருடைய அட்ரஸ்க்கு பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்ல பல ஸ்டேஜ் கிளியரன்ஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்க கொடுத்தத நாளைக்கு ஏதாவது டேட்டா சிக்கல்னா அவங்களாம் அதுக்கு இது வாங்கணும். வாங்கிட்டு அது அந்த ப்ராசஸ்ல முடிச்சு சிஎம்ஓக்கு கிளியர் பண்ணி திரும்ப சபாநாயகருக்கு போய் சபாநாயகர் தரப்பிலிருந்து அதுக்கு ஒரு விண்டோ பீரியட் வைப்பாங்க. நீங்க எதுவும் அதில் கரெக்ஷன்ஸ் பண்றீங்களா என்னங்கிறதுக்கு. அந்த விண்டோ பீரியடுக்கு பிறகு அதுல எதுவும் சிக்கல் இல்லைங்கிற கன்சென்சஸ் வந்த பிறகு மூவ் ஆன் ஆகி பிரிண்ட் எடுத்து டிஜிட்டலாகவும் வேற அவங்களுடைய டேப்ல ஏற்றி வச்சுருக்காங்க. இதுல என்ன சிக்கல்னா டிஜிட்டல் வந்த பிறகு நீங்க வேற புக்கோ கூட கொடுத்துட்டு மாத்திக்கலாம். அந்த டிஜிட்டல் ஒன்ஸ் அவங்க எல்லாம் நீங்க வர்றதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இவர் போய் முதலமைச்சரை பாராட்டி அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2.5 நிமிஷம் அப்படி எல்லாம் அதுல என்னன்னா தாவேகா தரப்புல இதுல இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல. முதலமைச்சரை போய் எல்லாம் டேபிள்ல வேக வேகமா தட்டாருமே. எதிர் தரப்பு இது எங்க சபாநாயகர்வே புத்தகத்தை வச்சுட்டு பாக்குறாரு. தம்பி என்ன பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இங்க இருந்து எழுந்து பட்ஜெட்டை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இப்ப பாராட்டுறதுக்காக வந்ததுன்னு கேட்ட பிறகு சபாநாயகரை குறிப்பிட்டு வேளாண் அமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டில் இது என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் அவையில் பிரசன்ட் பண்ணி வாசிக்க தொடங்கலாம், அதுல இருக்கிறத படிங்க அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சு. இது ஆரம்பம். அவர் சரின்னுட்டு சொல்லிட்டாங்களே ஆரம்பிச்சுட்டாரு. இதுல இன்றைய சொல்றாங்கல்ல ராஜாதி ராஜ ராஜ குலத்திலக ராஜ அப்படின்னு அந்த அவன் குல துங்குவை விட்டு விட்டான் ஐயா அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, இது சரி சொல்லிட்டாரு சபாநாயகன்னு ஃபுல்லா முடிச்சுட்டு இந்த மீதி இருந்த ஸ்கிரிப்ட பேசி முடிச்ச பிறகு மறுபடியும் முதலமைச்சர் புகழாரத்துக்குள்ள போயிட்டாரு. ஸோ அது மொத்தமா இன்னைக்கு முடிச்சு லாஸ்ட்ல முடிச்சு ஒரு வெற்றி அப்படின்னு இப்படி ஒரு இதோட நின்று அந்த ஸ்டேஜ்ல இப்ப போட்டோ வைரலா போயிட்டு இருக்கு. அப்படியே கையை அப்படி தூக்கி உயர்த்தி சீமான் அவர்களை போல. இதுக்கு முன்னாடி சீமான் பண்ணதால நம்ம சீமான் சொல்றோம். அப்படி உயர்த்தி நின்று முதலமைச்சருக்கான ஒரு இன்னைக்கு அந்த வேளாண் பட்ஜெட் இது பண்ணார்ல அவர் அந்த பச்சை சட்டை கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டார்க் கிரீன் ஷர்ட் மாதிரிலாம் மேல ஒரு துண்டை போட்டு துண்டு அப்படிங்கிறதுனால திடீர்னு அந்த காட்சிகளை பார்க்கும் போது இல்ல நம்ம சட்டசபை தானே வேற எங்கேயாவது இல்ல கடந்த காலத்துல அது ஒயிட் ஷர்ட்ல மேல துண்டு போடுவாரு. போன 5 ஆண்டுகள் 21 தானே ஃபர்ஸ்ட் வருது. பட்ஜெட் தனியா பிரிச்சு விவசாயத்தையும் தனியா பிரிச்சாங்க. அப்ப மருத்துவத்துக்கான பட்ஜெட் ஒதுக்கும் போது அப்ப என்ன வெள்ளை ரெட் அது மாதிரி போட்டுருவாங்களா? மருத்துவத்துக்கு நம்ம இன்னும் பிரிக்கல, அது காமன்லயே வந்துறதுனால நேற்று நிதியமைச்சர் எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டாரு. பிரிச்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு டாக்டர் தாங்கிறதுனால அருண்ராஜ் அவர்கள் ஒரு ஸ்டெப்ட கூட மாட்டிட்டு போலாம். யாரியாப்பா இல்ல அப்படி கழுத்துல அப்படி ஸ்டெப் அப்படி எடுத்து இப்படி இது ஸ்டைலா போட்டு மருத்துவத்துக்கான பட்ஜெட் அவர் ஆக்சுவலா எம்பிபிஎஸ் டாக்டர் தாங்கிறதுனால அவர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் போட்டுக்கலாம். கடந்த காலத்துலயும் இப்படி இருந்தவங்க இருந்திருக்காங்க. மாசுக்கு முன்பாக விஜயபாஸ்கரும் டாக்டர் தாங்கிறதுனால. ஸோ நம்ம அதெல்லாம் தாண்டி வரணும்னா பின்னாடி அவர் பேசிட்டாரு ஃபுல்லா. ஏன்னா அப்புறம் நான் ரெடி பண்ணது இன்னைக்குதான் பேசுறதுக்கான இதோட அடுத்த வருஷம் பட்ஜெட் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அடுத்து ஒவ்வொரு மானிய கோரிக்கையா இருக்கு. ஒவ்வொரு துறையாக நீங்கள் ஒதுக்கிய நிதி அதுல நுவான்ஸ்டா என்னென்ன இந்த திட்டத்துக்கான ஸ்பேஸ் என்னன்னு இருக்கிற உறுப்பினர்கள் யார் வேணுமானாலும் ப்ரியரா கேட்டுட்டு அவங்க தொகுதி சார்ந்து அதுல அலாட்மெண்ட் இருக்கா என்ன எதுக்குறதையும் கேட்டுக்கலாம். ஜெனரலாவே திட்டம் குறித்தும் கேட்கலாம். இது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பட்ஜெட்ல எல்லாரும் டக்குன்னு சொன்னது என்னன்னா அந்த கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு பாத்தீங்கன்னா போன பட்ஜெட்ல ஒதுக்குனதை விட இந்த ஆண்டு ரொம்ப கம்மியா ஒதுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப கம்மியா இல்லை, ஒரு 2000-3000 கோடி கம்மி அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 2000 ஏன் அந்த மாதிரி கம்மியாச்சு அதை பத்தி என்ன சொன்னாங்க?
அது உடனடியாக அன்பில் சார் உடனே இது பண்ணிட்டு இது இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ராஜ்மோகன் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அது எப்படி ஏற்கக்கூடியதா? இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. அடிப்படையில் ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னா, இது 8 மாதத்துக்கான பட்ஜெட், அது 12 மாதத்துக்கான பட்ஜெட். அந்த ஒரு சின்ன ஸ்பேஸை வேணால் இப்போ நம்ம கொடுக்கலாம் ஃபுல் டென்யூர். ஆனாலுமே கூட நீங்கள் அதை விட கூடுதலாக இப்போ புதிய திட்டங்கள், சூப்பர் கிளீன், சூப்பர் கேம்பஸ்லாம் கொண்டு வரீங்கல்ல, அதெல்லாம் நம்ம பிரித்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகள் வரைய நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னு எடுத்து பிக் பண்ணி அந்த 139 கோடியை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு, இவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பள்ளிகளுக்கும் அதை கொண்டு போல, ஒரு ஸ்கூலுக்கு அவங்க ஆவரேஜா ஒரு 1000 ஸ்கூல் 10,000 ஸ்கூல் இப்படி பிரிக்கிறாங்க. அதுக்கு நீங்க அதை பிரிச்சீங்கன்னா சராசரியா 1,39,000 அப்படிங்கிறது வருது ஆவரேஜா ஒரு பள்ளிக்கு. இது அப்ப நீங்க 12 மாசத்துக்கு பிரிக்கணும். 12 மாசத்துக்கு பிரிச்சீங்கன்னா சராசரியா இந்த 10,500 ரூபாயில இருந்து 11,000 வரும். ஏன்னா 1,00,000 12 மாசத்துக்கு பிரிக்கிறீங்கல்ல, 1,39,000, அப்ப ஆவரேஜா 10,000 இருந்து 11,000. இதுல நம்ம சும்மா ஒரு வீடு அல்லது ஒரு ஃப்ளோர் ஆஃபீஸு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ரூம்னாலே இதுக்கு நீங்கள் ஃபினாயிலில் தொடங்கி ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுங்கிறது தனி. லேபர் சார்ஜ் எவ்வளோ கொடுப்பீங்க? ஸ்கூலில் ஃபுட் பிரிண்ட் எவ்வளவா இருக்கும்? இதில் ஹைலைட் என்னன்னா, அதில் 24 மணி நேர கண்காணிப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வாட்ச்மேனா சிசிடிவியா? நீங்கள் 1,39,000 ஒரு வருஷத்துக்கே வாங்கிட்டு சிசிடிவி வாங்கினீங்கன்னா மொத்தமே முடிஞ்சு போயிருமே. சிசிடிவி கேமரா இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து இதெல்லாம் கேள்வியா இருக்கு. இதை இப்ப இன்னும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடம் அவங்களுக்கு வருது.